இன்னைக்கு எந்த அரசரை பற்றி பார்க்க போகிறோன்னா பாபரை பற்றி பார்க்க போகிறோம். நாடே இல்லாமல் ஒரு நாடோடைய பாலைவனத்தில் சுற்றி திரிகிறாரு பாபர். அந்த டைமில் ஒரு சமர்கண்டை வந்து ஒரு கொடுமையான ஒரு அரசனை வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஷைபுனி கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுமையான அரசனை வந்து கேப்சர் பண்ணிடுறாருங்க. மக்கள் வந்து அவரால் வந்து பயங்கரமாக துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த டைமில் வந்து பாபர் வந்து இன்றைக்கே நம்ம படையை திரட்டிக்கிட்டு நம்ம சமர்கண்டை நோக்கி படையெடுக்கலாம்னு சொல்லிட்டு சமர்கண்டை நோக்கி படையெடுக்கிறாங்க. சமர்கண்டை நோக்கி படையெடுக்கும்போது மக்கள்லாம் வந்து கோட்டைக்கு வெளியில் பாபர் காத்துட்ருக்கான்னு செஞ்சு கிடைச்ச உடனே எல்லா மக்களும் ஒன்று திரண்டுறாங்க. உடனே வந்து அந்த கொடுமையான அரசர் வந்து வெளியேற்றப்படுறார். பாபர் வந்து சமர்கண்டை வந்து பிடிச்சிடுறார். ஆனால் அது கொஞ்ச நாள் கூட நீட்டிக்கல. திரும்பவும் வந்து அந்த கொடுமையான அரசர் பாபர் மேலே போர் தொடுக்கிறார். பாபர் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா திரும்பவும் நாடே இல்லாமல் தெரு தெருவாக சுற்ற வேண்டியதாக போயிடுது. பாலைவனத்திலே தங்கியிருக்கார். அப்புறம் காபூல் நோக்கி பயணப்படுறார். காபூல் நோக்கி பயணப்படும்போது பாபர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நிறைய நாள் வந்து அழுதுருக்கார். நமக்குன்னு சொந்தமாக நாடு இல்லை, நமக்கு ஏன் ஒரு வீடு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கார். ஆனால் பாபர்கிட்ட என்ன மட்டும் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா நம்பிக்கை மட்டும் இருந்தது. இன்றைக்கி எத்தனையோ வந்து நம்ம வகுப்புகள்லாம் பார்க்குறோம், நம்பிக்கைக்காக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக வகுப்புகள் வருது. ஆனால் பாபருடைய வாழ்க்கையை ஒரு 10 தடவை படித்தோமா பாபர் மாதிரி நம்மளும் வந்து உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கையோடு இதுவும் கடந்து போகும், திரும்பவும் நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் மாதிரி நாமளும் இருக்கலாம். திரும்பவும் காபூலில் வந்து என்ன பண்ணுறாருன்னா அரசு பொறுப்பை அவர் ஏற்றுக்கிறார். காபூலில் வந்து வென்றுறாரு. காபூலில் வந்து வென்று அரச பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நெக்ஸ்ட் கனவு என்னென்னா சமர்கண்டுக்கு போய் படையெடுக்கலான்னு போகும்போது சமர்கண்டில் மக்கள் வந்து பாபரை வெறுக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ண மன்னரால் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஷியா முஸ்லீம் மாதிரி ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாரு. அதனால் மக்களுக்கு வந்து அவரை வந்து பிடிக்கல. சரி, என்னவோ சமர்கண்ட் வந்து பாபருக்கு வந்து ஒரு ராசி இல்லாத ஒரு நாடாகவே போயிடுது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா காபூலில் வந்து அவர் நிற்கும்போது பல குதிரைகள் வந்து அங்கே வந்து நிற்குது. இந்த குதிரைகள்லாம் எங்கேப்பா போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த குதிரைகள்லாம் இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டை நோக்கி போகுது அப்படின்றார். அப்போவே வந்து அவர் புருவத்தை வந்து உயர்த்துறார். இந்தியா நோக்கி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே எல்லாரும் வந்து ஒரு வளமான நாடு இருக்குது அப்படின்றாங்க. சரி, சமர்கண்ட் அப்புறம் பார்க்கலாம், இந்தியா நோக்கி படையெடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் போகிறார். இவர் துருக்கியர் இல்லையா, ரொம்ப புத்திசாலி. பாபரோடைக்கு 7 மனைவிகள். பாபருடைய 8வது மனைவியை எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட சேர்ந்த துப்பாக்கிகளை சேருவாங்க. எல்லாரும் கத்தி வச்சு ஈட்டி வச்சு சண்டை போடும்போது பாபர் வந்து எதை வச்சு சண்டை போடுறாருன்னா துப்பாக்கி வச்சு சண்டை போடுறார். அதே மாதிரி ஒரு பீரங்கி படையும் வந்து வச்சுக்கிறார். அந்த பீரங்கி படை மூலமாக என்ன பண்ணுறாரு, இந்தியா நோக்கி படையெடுத்து வராரு. அதுதான் வந்து முதலாம் பானிபட் போர். அந்த முதலாம் பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை எதிர்த்து போரிடுறாரு. இந்த முதலாம் பானிபட் போரில் பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் பெரிய சண்டை வருது. இப்ராஹிம் லோடியோடைய படை வந்து மிக பெரிது, ஆனால் பாபருடைய படை மிக சிறியது. ஆனால் பாபருடைய வெற்றிக்கு காரணம் பீரங்கி படையும் துப்பாக்கியும் தான் சொல்லுவாங்க. அதனால் முதலாம் பானிபட் போரில் பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை வீழ்த்திட்டு ஜெயிச்சிடுறார். இன்றைக்கான கேள்வி, முதலாம் பானிபட் போர் யாருக்கும் இடையில் நடைபெற்றது? இந்த கேள்விக்கான பதில உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரியோட திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதல்ல சொல்ற 3 நபர்களுக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும்.